திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நற்சிந்தனைகளோடு துயில் உணருங்கள். நற்சிந்தனை நமச்சிவாய என்ற அருமருந்து. இந்த நமச்சிவாய என்ற அருமருந்தினை காலையிலே எழுந்ததுமே கூறிக்கொண்டே நல்லதையே பேசுங்கள். நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு மகிழுங்கள். திருச்சிற்றம்பலம். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம், நல்லதையே செய்யுங்கள், நல்லதே நடக்கும். அம்பலவாணன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், நீங்கள் நமச்சிவாய மந்திரத்தை நாள்தோறும் சொல்லி நல்லதையே செய்வீர்களே ஆனால் மிகச்சிறப்பாக வாழ்வீர்கள். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஐந்தாம் திருமுறையிலிருந்து திருநெய்த்தானம் என்னும் திருத்தலத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். 34வது பதிகம், பாடல் 4வது பாடல், ஐந்தாம் திருமுறை 34 பதிகம், திருநெய்த்தானம் திருத்தலம், 4வது பாடல். இந்த பதிகமே உங்களுக்கு 5வது திருமுறைன்னு சொன்னதுமே திருக்குறுந்தொகை என்பதை அனைத்து அடியார் பெருமக்களும் அறிவீர்கள். கொல்லியான் குளிர்தீங்கு குற்றாலத்தான், கொல்லியான் குளிர்தூங்கு குற்றாலத்தான் என்று இந்த பதிகம் தொடங்குகிறது. இந்த 4வது பாடலை நாம் இப்பொழுது பார்க்கணும். விண்டவர் புறமூன்றும் வெண்ணீர் எழ கண்டவன் அடிதாகிய நஞ்சினை உண்டவன் ஒளியானைத்தானனை தொண்டராய் தொழுவார் சுடருவானரே. பகைவர் புறம் 3ஐயும் ஒன்னார் பகைவர் திரிபுரம் 3 மும்மதில்கள் வெள்ளிய சாம்பலாகி எழுமாறு கண்டு எரித்தவன் யாரு? நம்பெருமான் சிவபெருமான். கடிதாகிய ஆலகாலத்தை உண்டவன், விடத்தை உண்டவனாகிய ஒளி வடிவாக இருக்கக்கூடிய திருநெய்த்தானனை, ஒளியான திருநெய்த்தானனை தொண்டராகி தொழுவார். தொழணும், அது தொண்டராக தொழணும், சிவத்தொண்டராக தொழணும், தொண்டு செய்தல் வேண்டும். ஏன்? உழவாரப்பணி திருமுறை 5. அப்பர் பெருமான் நம் கடன் பணி செய்து என் கடன் பணி செய்து கிடப்பதுன்னு அவர் சொல்லிட்டார். இப்போ நம்ம அனைவரும் என்ன செய்யணும்? நம் கடன் பணி செய்து கிடப்பது. அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம் திருநெய்த்தானம். அந்த திருநெய்த்தானனை தொண்டராகி தொழுவார். தொண்டராகி தொழக்கூடியவர்கள் எப்படி வாழ்வார்களாம்? ஒளியோடு வாழ்வார்கள். ஏன்? பெருமான் ஒளியாக இருக்கார். அப்போ ஒளி வடிவாக இருக்கக்கூடிய பெருமானை நாம் அந்த ஒளி வடிவத்தை வணங்கினால் ஒளியாக ஒளியோடு கூடி வாழ்பவர்னு சொன்னார். விண்டவர்னா பகைவர்கள், வெந்நீர் எழ கண்டவன், அதாவது சாம்பலா செஞ்சார், சாம்பலா போம்படியாக பண்ணார், கடிது கொடியது. திருச்சிற்றம்பலம். விண்டவர் புறமூன்றும் வெந்நீர் எழ கண்டவன் கடிதாகிய நஞ்சினை உண்டவன் ஒளியான நெய்த்தானனை தொண்டராய் தொழுவார் சுடர்வானரே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருநெய்த்தானம் சென்று அங்கு நெய்யாடியப்பரை வணங்கி
அப்பர் பெருமான் கூறியதைப் போலே என்கடன் பணி செய்து கிடப்பதே என்ற வகையிலே உழவார பணிகளையும் உளமாறச் செய்து நல்வாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் அவனருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவர் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற வகையிலே இந்த காணொளியை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அடியார் பெருமக்களே, உங்களுடைய உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள், அன்பர்கள் அனைவரிடத்திலும் கூறி திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்து அவர்களையும் கேட்டு அகமகிழுமாறு செய்யுமாறு மிக பணிவோடு வேண்டுகிறேன். திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.